பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சிப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தற்காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வல்லடிக்கு தப்புவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மரண வாசல்களிலிருந்து தூக்கி விடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். விழுகிற யாவரையும் தாங்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தீங்கின் நாட்களிலும் நெருக்கத்தின் காலத்திலும் சகாயம் செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இனி தீங்கை காணாதிருப்பா என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் சுமப்பது போல் எங்களை சுமக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்திற்கு அதிகாரியாக இருந்த சாத்தானை மரணத்தால் வென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையினால் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டவரே, இன்றும் தவறான முடிவுகளில் தங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள நினைக்கும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையால் மீட்டு கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கசப்பான மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினவரே, இன்றும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் வாழ்க்கையில் கசப்பாய் தோன்றும் காரியங்களை நீர் மதுரமாக மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியரை போல காணப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இனி காணாமல் போக செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளையான சாமுவேலோடு பேசினவரே, இன்றும் தவறான முடிவுகளை எடுக்க காத்திருக்கும் ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது கரம் நெகேமியாவின் மேல் நன்மைக்கேதுவாக இருந்தது போல இன்றும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் மீதும் உமது கரம் நன்மைக்கேதுவாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின யோபுவை மனதார ஆசீர்வதித்த தேவனே, இன்றும் தவறான முடிவுகளிலிருந்து தங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொண்ட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் மனதார ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவங்களில் பொறுமையை கொடுக்கும் தகப்பனே, இன்றும் உபத்திரவப்படுகிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அவர்கள் தவறான முடிவுகளை எடுக்காதவாறு நீர் பொறுமையை கொடுத்து பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மனம் உரியாதபடி காக்கும் கர்த்தரே, இன்றும் அநேக நெருக்கங்கள் நிமித்தம் தங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள நினைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து அவர்கள் மனம் உரியாதபடி காப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை திராணிக்கு மேலாக சோதிக்காமல் அதிலிருந்து தப்பித்து கொள்ள போக்கையும் உண்டு பண்ணுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா உபத்திரவங்களிலும் பொறுமையை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தீங்கு நாளில் நீர் அவர்களை கூடார மறைவில் ஒளித்து வைத்து எல்லா தவறான முடிவுகளிலிருந்தும் அவர்கள் இருதயத்தை பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, வாலிப பிள்ளைகள் தங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் உம்மையே நம்பி வாழ கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை தவறான முடிவுகளை எடுக்க வழிநடத்தும் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளிலிருந்து விலக்கி பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் நன்மையானதை தேர்ந்தெடுக்க அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களின் இருதயத்தை எல்லா காவலோடும் நீர் காத்து கொள்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களின் கால்களை தீமைக்கு விலக்கி காப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளை தவறான முடிவுகளிலிருந்து மீட்டு சரியான பாதையில் நடக்க செய்ய நீர் எப்பொழுதும் அவர்கள் மேல் கண்ணை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாலிபர்கள் தவறான முடிவுகளால் தங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளாதபடி உம்முடைய வார்த்தை அவர்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தங்கள் வாழ்க்கையை குறித்தான தவறான முடிவுகளில் இருந்து மீண்டு வந்து உம்முடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியக்கூடிய கிருபையை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் மறுபடியும் சோதனையில் விழாமல் தப்பித்து கொள்ள வழியை ஏற்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் இருக்கும் வாலிப பிள்ளைகள் பயத்தின் ஆவியால் தற்கொலை போன்ற முடிவுக்கு சென்று விடாமல் அவர்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வாழ்க்கையில் நல்ல ஆலோசனைகள் கொடுப்பவர்களை நண்பர்களாக ஏற்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களின் சிந்தனைகளையும் முடிவுகளையும் உமது சமாதானம் ஆளுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
எல்லா குழப்பங்களிலிருந்தும் வாலிப பிள்ளைகளை விடுவித்து தெளிவான சிந்தனையையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தவறான முடிவுகளிலிருந்து அவர்களை நல்வழிப்படுத்தும் நல்ல ஞானமுள்ள நண்பர்களை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கோபத்தில் எந்த தவறான முடிவுகளையும் எடுக்காதபடி பேசுவதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாகவும் இருக்க பலன் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளால் தங்களை அழிவுக்குள் கொண்டு செல்லாமல் நாவை காக்கும் ஞானத்தை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளையின் வாழ்விலும் உமது தூதர்கள் பாதுகாவலாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தவறான முடிவுகளை எடுக்க செய்யும் சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து அதற்கு எதிர்த்து நிற்கும் கிருபையை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்நாளும் எப்பொழுதும் உமது சத்தத்தை கேட்டு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையற்ற நிலையில் கலங்கி கொண்டிருக்கும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உம்மில் நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி பார்த்து ரட்சிப்படைய செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தங்கள் வாழ்க்கையை குறித்து தவறான முடிவுகளை சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவர்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்து கொள்ள செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கவலைப்படுவதற்கு பதிலாக ஜெபத்தை தேர்ந்தெடுக்க கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை குறித்து தீங்கான காரியங்களை எண்ணாமல் தவறான முடிவுகளை எடுக்காமல் எப்பொழுதும் நல்லவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனசோர்வின் நேரத்திலும் நீர் அவர்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருந்து எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் கோபம், பழிவாங்குதல், வெறுப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் எந்தவித தவறான முடிவுகளையும் எடுக்காமல் நீர் அவர்களை காப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திடீர் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் ஆவியின் கனியாகிய 9 கனிகளாலும் அவர்களை நிரப்பி ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் திடீர் முடிவுகளால் தங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளாமல் தங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்க கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் அவர்களை ஏந்தி சுமந்து தப்புவிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை அழிவின் பாதையிலிருந்து விலக்கி ஜீவனின் பாதையில் நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.